கர்த்தர் நம்மோடு பேசும்படியை நாம் ஜெபிக்கலாம். ஆமென். ஜீசஸ். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். பாதையில் நடப்பதினால் தானம் பெறுகின்றேன். உன் பாதையில் நடப்பதினால் கானம் பெறுகின்றேன். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். ஆமென் டாடி. ராஜாவே, இந்த நேரத்தை முழுவதும் உங்களுடைய கருத்துல கொடுக்குற பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை செய்யுங்க. நீங்க பேசுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளும் கூட தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவ ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நமக்கு பரிச்சயமான வசனங்கள் தான். தேவ ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இது கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்முடைய சீஷர்கள் அந்த பயிர் வழியா வருவாங்க ஒரு ஓய்வு நாள்ல. அப்போ அவர்களுக்கு பசி வந்தவொடனே அவர்கள் கதிர்களை என்ன செய்வாங்கன்னா அந்த கொய்து அதை சாப்பிட தொடங்குவாங்க. ஆமென். அப்படி இருக்கும் பொழுது அப்போ அவங்க அந்த என்ன செய்வாங்கன்னா, பரிசேயர் அதை பார்த்து ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தும் பொழுது அவர் சொல்லுவாரு, ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றம் இல்லை என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? சொல்லுகிறேன். அல்லேலூயா. பொதுவாவே நம்ம தேவாலயத்துக்கு எதுக்கு போவோம்? தேவனை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவருடைய வார்த்தையை கேட்கும்படி. ஆமென். அதை பரிசுத்தமாய் அந்த நாளை ஆசிரியர் நமக்கு அது கட்டளை. ஆமென். அப்படி இருக்கும் பொழுது அவர் அங்க தேவாலயத்துல இங்க கூட இருக்கிறாரே, சிஷ்யர்கள் கூட இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு. அதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்துக்கு நீங்க துதிக்கதான் போறீங்க, அவர் இங்கதானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமென். அப்போ அவர் பெரியவர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெரிய டாபிக் என்னன்னா, அவர் பெரியவர். ஆமென். இப்போ அவர் தேவாலயத்திலும் பெரியவர். நிறைய காரியங்கள் சொல்லி நான் சுருக்கமா சொல்றேன். அவர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். அல்லேலூயா. அவர் யோனாவிலும் பெரியவர். அவர் சாலமோனிலும் பெரியவர். நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரை உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்ல. நீரே பெரியவர். உம்முடைய நாமமே வல்லமையில் பெரியது. ஆமென். கர்த்தர் சீயோனிலே பெரியவர். அவர் எல்லா ஜனங்களிலும் உயர்ந்தவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நிறைய காரியங்கள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். அவர் எல்லாவற்றிலும் பெரியவர். ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலான வானாதி வானங்கள் கொள்ளாதவர். ஆமென். அது நமக்கு தெரிஞ்சது. ஆமென். அல்லேலூயா. அவர் பெரியவரா இருந்தாலும் வசனம் சொல்லுது, அவர் அவ்வளவு பெரிய தேவன். அவர் எதை நோக்கி பார்க்கிறார் தெரியுங்களா? பரலோகத்திலிருந்து அவர் மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்குகிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறேன். ஆமென். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஒரு புறக்கணியாதவர். அவர் நம்ம இருதயத்திலும் பெரியவர். ஆமென். அவர் யோனாவிலும் பெரியவர். ஏன் யோனாவிலும் பெரியவர் நமக்கே தெரியும். நிறைய காரியங்கள் தியானிச்சு எழுதி வச்சிருக்காரு. நிறைய நேரம் ஆகும். ஆமென். அவர் சாலமோனிலும் பெரியவர். அவர் தேவாலயத்திலும் பெரியவர். அல்லேலூயா. நிறைய காரியங்கள். யோனா
இந்த ஒரு பட்டணத்தையும் மனம் திரும்பும்படி கர்த்தர் அனுப்புறாரு. அந்த ஜனங்களையும் அவன் எழுப்பி விட்டுட்டான். ஆமென். அவன் அந்த ஜனங்களை எப்படியோ கர்த்தருக்கு நேரம் திருப்பிட்டான். ஆமென். ஆனாலும் அவன் கீழ்ப்படியல. அவன் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், அந்த வசனங்கள் நமக்கு பரிச்சயம். ஆமென். ஆனா யோனாவை பார்க்கிலும் ஒரு பெரியவர். யோனா உயிரோடு இருந்து பெரிய மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தாராம். ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமியின் இருதயத்துல 3 நாள் மரித்தவராய் இருந்தார். ஆமென். ஆனாலும் அங்க அவர் என்ன செஞ்சாரு? காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் சொன்னார். ஆனா இந்த யோனா என்ன பண்ணா? அவன் போக மாட்டேன்னு சொல்லி சொல்ல போனா போனதுக்கு காரணமே அவன் மீனின் வயிற்றுலயே ஜெபம் பண்றான். ஒப்பு கொடுக்குறேன், நான் போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கிருபையை போக்கடிக்கிறோம் அப்படின்னா சொல்லி, அப்பதான் அவனுக்கு அந்த மனம் திரும்புதல் வருது. அசட்டை பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வருது. அல்லேலூயா. அதனால இந்த நாள் நம்ம கத்துக்கிற காரியம், அவர் பெரியவர், அவர் எல்லாவற்றிலும் பெரியவர், தேவ ஆலயத்திலும் அவர் பெரியவர். ஆனா அந்த பெரியவர் வேதத்துல நம்ம வாசிக்கிற 100க்கு அதிபதினு நமக்கு நல்லா தெரியும். செஞ்சுரியன், 100க்கு அதிபதி. அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லி ஏசு கிறிஸ்து கிட்ட சொல்லி சொல்லி அனுப்பும் பொழுது, ஏசு கிறிஸ்து நான் வந்து சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வர நான் பாக்குறேன் நல்ல. ஆமென். நான் ஒருத்தனை போனா போறான், வானா வரான், இதை செய்யறான். அப்படி ஒரு அதிகாரம் இருந்தாலும் நீங்க என் வீட்டுக்கு வர நான் பாத்துறேன் இல்ல ஐயா. எவ்வளவாய் தாழ்த்துறான் பாருங்க. அதான் தாழ்மை. எவ்வளவு பெரிய ஆளா, அவன் பெரியவன், 100க்கு அதிபதி. ஆமென். ஆனா அவன் என்ன செய்யறான்? தாழ்த்துறான். ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகன் தான் பெரியவன் நேற்று நாட்கள்ல பார்த்தோம். அவர் சொல்றாரு, அவருடைய பாதரட்சின் வாரை ஒழுக்குவதற்கு நான் பாத்திரம் அல்ல. ஆமீன். அப்பேற்பட்ட பெரிய தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமீன். அவர் பெரியவர், அவர் வல்லவர். ஆமீன். அல்லேலூயா. அந்த பெரியவரை நாம் ஆராதிக்கிறோம், சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிறோம். கர்த்தரை சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிறோம். பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அந்த நாட்களை நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னா, அவர் சம்திங் கிரேட்டர் தென் டெம்பிள். அவர் தேவாலயத்திலும் பெரியவரா இருக்கலாம். சம்திங் கிரேட்டர் தென் யோனாவை விட அவர் பெரியவர். சாலமோனை விட அவர் சாலமோனிலும் பெரியவர். அந்த வேர்டு அங்க முக்கியம். மீன் யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். அல்லேலூயா. ஆனா அவர் நோக்கி பார்க்கிறார். அவ்வளவு பெரிய தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. எனக்கு நீங்க எப்பேற்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்கன்னு ஏசாயா 66:1-2 எழுதப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட தெய்வம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது. அப்போ இருக்கிற நம்ம தெய்வம், அவர் எவ்வளவு பெரிய தேவன். அவர் தேவாலயத்திலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமீன். அப்பேற்பட்ட தேவனை நாம் சொந்த ரட்சகராய் கொண்டிருக்கிறோம். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். ஆமீன். அதவசனருக்கு அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. அதனால இந்த நாட்களை நம்ம என்ன செய்வோம்? அந்த பெரியவரை நாம் கொண்டாடுவோம். ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை குறிச்சு நம்ம தியானிப்போம். நான் வணங்குற தெய்வம் எப்பேற்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவர். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்க இதுல நம்ம அந்த வார்த்தையில வளர்க்கணும். நம்ம என்ன செய்வோம்? இந்த பெரியவரை நம்ம கொண்டாடலாம் ஒவ்வொரு நாளும். ஆமென். ஆனால் நம்ம ஜெபிக்கலாம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளே பெரிய காரியங்கள், பெரியவர் கூட இருந்தா பெரிய காரியங்களை செய்ய. ஆமென். சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடத்திப்பேன். இது எப்படி ஆகும்? பெரியவர் கூட இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அப்ப கிட்ட நம்ம கேட்கலாமா? ஆமீன். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். ஆமீன். சோதரி, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. ஆமீனப்பா. உங்களுடைய வார்த்தையில் வல்லமை. வார்த்தையினால ஆண்டவரே அந்த வானத்தையும் பூமி உண்டாக்கினவரே, உங்களுடைய சுவாசத்தினால எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே, ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனை இந்த நேரத்தை உங்களுடைய கருத்துல கொடுத்து மட்டும் எங்களை நடத்தின தயவுக்காய் நன்றியப்பா. இனியும் தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தையை கேட்ட, சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க பல கோடி மடங்கு ஆசிர்வதிங்க. நீர் பெரியவர் என்பதை நாங்கள் அப்பா எங்க வாழ்க்கையில அத்தியாசப்படுத்த கிருபை தாங்க. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் எங்கள் இருதயத்துல எப்பொழுது, எங்கள் இருதயத்திலும் பெரியவர் நீர் ஐயா. எங்களை வழிநடத்துகிற, எங்களை தாழ்த்தி உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன்.